بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وبشر الذين آمنوا وعملوا الصالحات إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் குர்ஆனுடைய விளக்க உரை, அதனுடைய தப்சீரை நாம் சஃபூத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலம் பார்த்து வருகின்றோம். குறிப்பாக சூரத்துல் பக்ராவுடைய ஒவ்வொரு ஆயத்துகளாக நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது நாம் 24 ஆயத்துக்களை முடித்து 25ஆம் ஆயத்திலே நுழைந்திருக்கின்றோம். 24ஆம் ஆயத்திலே ஒரு சில வாசகங்களுடைய விளக்கங்கள் சொல்வது பாக்கியாக இருக்கிறது. அதை தொடர்ந்து 25வது ஆயத்தையும் நாம் பார்த்து விடுவோம் என்றால், எவ்வாறு முதலாவது அலிஃப் லாம் மீம் 5 ஆயத்துகள், அதுக்கு பிறகு 6 7 ஆயத்து, அதுக்கு பிறகு 8ஆம் ஆயத்திலிருந்து 20ஆம் ஆயத்து வரை பார்த்தோம். பின்பு 21லிருந்து 25 வரை உள்ள ஆயத்துகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த தொடரிலே இப்பொழுது நாம் 25ஆம் ஆயத்தான வபஷிரில்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் என்பதை பார்க்க இருக்கிறோம். பாருங்க, பாடம் 25 சஃபத்து தஃபாசீர். இதுக்கு தலைப்பு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, சுபசோபனம் சொல்லுங்கள். 25ங்கிறது ஆயத்து நம்பர், பாடமும் 25 தான், ஆயத்தும் 25 தான். அப்போ சுபசோபனம் சொல்லுங்கள் 21லிருந்து 25 வரைக்கும் பார்த்தோம். நாம் 25ஆம் ஆயத்தை அடைந்திருக்கின்றோம். அர்த்தத்தை பாருங்க. வபஷிரில்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி. வபஷிரில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். வஅமிலுஸ் ஸாலிஹாத், இன்னும் நல்லமல், ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடிய மக்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்கள், சுப செய்தி சொல்லுங்கள். அன்னலஹும் ஜன்னாத்தின், அவர்களுக்கு சொர்க்கங்கள் இருக்கின்றது. தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், அதற்கு கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமே, அப்படிப்பட்ட சொர்க்கங்கள் அவர்களுக்காக தயாரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. குல்லமா ருஸிகு மின்ஹா மின் சமரத்தின் ரிஸ்கா, பழங்களிலிருந்து அவர்களுக்கு அதிலிருந்து உணவாக அவர்களுக்கு குல்லமா ருஸிகு மின்ஹா, அதிலிருந்து அவர்களுக்கு உணவாக அளிக்கப்படும் எல்லாம், எனது மின் சமரத்தின் பழங்களை ரிஸ்கன் உணவாக அளிக்கப்படும் போதெல்லாம் காலு ஹாதல்லதி ரிஸ்க்னா மின் கபுல், இதைத்தான் நாம் இதற்கு முன்னால் சாப்பிட்டோம் என்பதாக சொல்வார்கள். வௌது பிஹி முத்தஷாபிஹா, இன்னும் அதே போன்று உத்து பிஹினா, அவர்களுக்கு அதை கொண்டு வரப்படும். முத்தஷாபிஹா, அதற்கு ஒப்பானதாகவே நிறங்களிலே கொண்டு வரப்படும். அதாவது நிறங்களில் ஒப்பானதை கொண்டு வந்து கொடுக்கப்படும். வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா, அவர்களுக்கு அங்கு பரிசுத்தமான மனைவிமார்கள் உண்டு. வஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதை இந்த ஆயத்துடைய அர்த்தமாக இருக்கிறது. இங்கிலீஷ்ல பாருங்க. and give good tidings to those who believe and to righteous deeds, that they will have gardens in paradise, beneath which rivers flow, whenever they are provided with a provisions of fruit their farm. They will say, this is what we were provided with before, and it is given to them in likeness, and they will have therein purified spouses, and they will abide therein eternally. அப்போ அல்லாஹு தஆலா இதுல அவர்களுக்கு என்ன சுபசோனம் என்பதை சொல்லி காண்பிக்கின்றான். இப்பொழுது அதனுடைய வாங்க பாடத்தை போய் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆயத்துக்களுடைய அர்த்தங்களை பார்த்தோம், விளக்கங்களை. இதற்கு முன்னால் வலன் தஃஅலு என்பது வரைக்கும் பார்த்தோலா யது நபி மிஸ்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் லஹீரா, சிலருக்கு உதவியாளர்களாக இருந்தாலும் இது போன்று கொண்டு வர முடியாது. ஐ முஈனன், உதவியாளர்கள் என்பதாக பார்த்தோம். கால இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, தஹத்தாஹுமுல் குர்ஆனு வஹும் அஃஸஹுல் உமமி வமஅ ஹாதா அஜஸு. அப்ப குர்ஆன் அவர்களிடம் சவால் விடுகிறது. வஹும், அவர்களோ அஃஸஹுல் உம்மத்துகளில் மிகவும் மொழி திறனிலே ஃபசீஹான, அதாவது இலக்கியத்தோடு பேசக்கூடிய, மிக தெளிவாக பேசக்கூடிய அந்த மக்களாக இருக்கின்றார்கள். வமஅ ஹாதா, இதனுடன் அஜஸு, அவர்கள் குர்ஆனை போன்று கொண்டு வருவது, குர்ஆனுடைய சூறாவை போன்று கொண்டு வருவதை விட்டும் இயலாமையிலாகிவிட்டார்கள். லன் தஃஅலு என்பதாக அல்லாஹ் லன்னுடைய வார்த்தையை புழங்கியிருக்கான். லி நஃபி தஅபீத், அதாவது லி நஃபி தஅபீத்னா
அபத அபீதுன்னு அதாவது நிரந்தர நஃபி, நிரந்தர நபி, நிரந்தர நஃபி, அதாவது நிரந்தரமா அல்லாஹ் மறுத்துட்டான், உங்களால முடியாது. ஃபில் முஸ்தக்பில், வருங்காலத்திலையும் கொண்டு வர முடியாது, கியாமத் வரைக்கும் உங்களால கொண்டு வர முடியாது. ஐ வலன் தஃபாலு ذلك அபதா, நீங்க ஒருபோதும் இது போன்ற ஒரு விஷயத்தை கொண்டே வர முடியாது. வஹாதிஹி ஐதன் முஅஜிஸத்துன் உக்ரா, இது ஒரு மற்றொரு அற்புதமாக இருக்கிறது. அவங்களால கொண்டு வர முடியாதுங்கிறது குர்ஆனுடைய இன்னொரு அற்புதமாக இருக்கிறது. வஹு அன்னஹு அக்பர ஹபரன் ஜாசிமன் காத்தியன், வஹு அது என்ன, அன்னஹு அது அறிவிக்குது, அக்பர் அறிவித்து விட்டது, ஹபரன் ஜாசிமன் ஒரு உறுதியான கபர், காத்தியன் திட்டமாக, எந்த மறுப்பும் கிடையாது. ஜாசிமனாலே உறுதி, காத்தியன் என்னது, அதாவது ரொம்ப உறுதியா, ஹத்மன் கண்டிப்பான முறையில, கைர ஹாயிஃபின் எந்த பயமும் இல்லாம, வலா முஷ்ஃபிகின் எந்தவித பயமுறுத்தாட்டக்கூடியவரும் இல்லாம, அதை யாரும் பயமுறுத்த, அதாவது எந்தவித பயந்து கைர ஹாயிஃபின்னா பயமே இல்லாமல், பயம் இல்லாதவராக, வலா முஷ்ஃபிகின்னா பயம் இல்லாதவராக, அச்சம் இல்லாதவராக. அன்ன ஹாதல் குர்ஆன லா யுஆரிது பிமிஸ்லிஹி அபதல் ஆபிதீன் வதஹரத் தாஹிரீன் வதஹரத் தாஹிரீன். அப்ப இந்த குர்ஆன் இருக்கின்றது, இந்த குர்ஆனுக்கு முரணாக வர முடியாது. பிமஸ்லிஹி இதே போன்று கொண்டு வருவதில் இதற்கு எதிராக வர முடியாது. அபதுல் ஆபிதீன் அதாவது நிரந்தரமானவர்கள், காலங்காலமாக இருந்தாலும் நிரந்தரத்தின் அடிப்படையில், அபதுல் ஆபிதீன் நிரந்தரமாக, வதஹருத் தாஹிரீன் காலம் காலமாக, காலத்தவர்களின் காலம் காலமாக, நிரந்தரமாக இருப்பவர்களின் நிரந்தர அடிப்படையிலே இதரை போன்று குர்ஆனை போன்று ஒன்னே என்ன செய்ய முடியாது, அவர்களால் கொண்டு வர முடியாது. வகதாலிக வகஅல் அம்ரு லம் யுஆரில் மின் லதுன்ஹு இலா ஸமானினா ஹாதா. வகதாலிக இவ்வாறு தான் வகா விஷயம் நடந்திருக்கிறது. வகல் அம்ருனா நிகழ், இப்படிதான் எனது விஷயம் நடந்திருக்கின்றது. லம் யுஆரில் யாருமே என்ன செய்யல, அதாவது எதிராக செயல்படவில்லை, எதிர்ப்பு பண்ண முடியல, எதிர்ப்பு கொண்டு முடியல. மின் லதுன்ஹு இது போன்ற விஷயத்துல, மின் லதுன்ஹு அதிலிருந்து, இலா ஸமானினா ஹாதா இன்று வரைக்கும், இன்றைய காலகட்டம் வரைக்கும் அதிலிருந்து என்ன செய்ய முடியல, அவங்க அதற்கு எதிர்ப்பு என்பது கொண்டே வர முடியவில்லை, அதற்கு எதிராக என்ன செய்ய முடியல, கொண்டே வர முடியல. வமன் ததப்பரல் குர்ஆன எவர் குர்ஆனை ஆராய்ந்து பார்க்கிறாரோ, வஜித ஃபீஹி மின் உஜூஹில் இஅஜாஸி அப்போ முஅஜிஸாவுடைய கோணங்களில் இருந்து அவர் அதிலே பெற்றுக்கொண்டார். ஃபுனூனன் லாஹிரத்தன் வ ஹஃபியத்தன் அதாவது வெளிரங்கமான, உள்ரங்கமான, மறைமுகமான, வெளிப்படையான பல கலைகளை அதில் என்ன செஞ்சார், முஅஜிஸாவுடைய அடிப்படையில், அதாவது முஅஜிஸா என்ற கோணங்களிலிருந்து, பல வகைகளிலிருந்து அதில் பல மாதிரி பெற்றுக்கொண்டார். மின் ஹைசுல் லஃப்லி மின் ஹைசுல் மானா, வார்த்தை அடிப்படையில் பார்த்தாலும் சரி, ஒமின் ஹைசுல் மானா கருத்து அடிப்படையில் பார்த்தாலும் சரி. வல் குர்ஆனு ஜமீஉஹு ஃபஸீஹுன் ஃபி காயத்தி நிஹாயத்தில் ஃபஸாஹத்தி வல் பயானி இன்த மை யாரிஃபு கலாமல் அரப். குர்ஆன் இருக்கிறது ஜமீஹு அதனுடைய முழுமையும், ஏ டு செட், அட்டை டு அட்டை, ஃபஸீஹுன் மிகவும் இலக்கிய நயம் வாய்ந்தது, ஃபி காயத்தி நிஹாயத்தில் ஃபஸாஹத்தி ஃபஸாஹத்துடைய முடிவின் எல்லை வரைக்கும், முடிவினுடைய முடிவு வரைக்கும் அர்த்தம், அதுக்கு பிறகு முடிவு கிடையாது. அப்போ முடிவினுடைய இறுதி வரைக்கும் அர்த்தம், கடைசி வரைக்கும், முடிவினுடைய கடைசி வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா அந்த குர்ஆன் மிகப்பெரிய ஒரு இலக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. வல் பயான் தெளிவானதாக இருக்கிறது, தெளிவானது, அதாவது நிஹாயத்துல் ஃபஸாஹத்தி வல் பயானி அதனுடைய இலக்கியத்திலையும் சரி, அது விளக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்ற விளக்குவதிலேயும் சரி. ஐந்தமை யாரிஃபு கலாமல் அரப், யார் அரபி மொழியை நன்கு அறிந்திருக்கின்றார்களோ அவர்களிடத்திலேயே அந்த குர்ஆனுடைய மகிமை விளங்குகிறது. தசாரிஃபல் கலாமி, எவர்கள் அரபுகளுடைய பேச்சுக்களை விளங்குகின்றார்களோ, இன்னும் பேச்சுக்களுடைய, கலாம்னா அந்த பேச்சுக்களுடைய தஸ்ரீஃப்கள், அதனுடைய சர்ஃபுகள், அதனுடைய மாற்றங்கள், அதனுடைய நிலைகளை அறிகின்றார்களோ, தஸ்ரீஃப்னா மாற்றங்கள், அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை விளங்கி இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் இது என்னது தெரியும், இது மிகப்பெரிய ஒரு பயான், இது தெளிவான விளக்கம் நிறைந்த இலக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிதாப் என்பதை புரிந்து கொள்வார்கள். ஃபத்தகுன் நார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள். ஐ ஃபகாஃபு அதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதனையை பயந்து கொள்ளுங்கள். வஹ்தரு நாரல் ஜஹீம், நரகத்தின் ஜஹீமுடைய நெருப்பை, நரக நெருப்பை
எச்சரிக்கையை நரக நெருப்பை விட்டும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அல்லத்தி ஜஅலஹு அல்லாஹு ஜஸாஅல் முகத்திபீன், எப்படிப்பட்ட நெருப்பு? அல்லாஹ் அதை ஆக்கி வைத்திருக்கின்றான். ஜஸால் முகத்திபீன், பொய் சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு கூலியாக, ஒரு தண்டனையாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லத்தி வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அதுல யார் இருப்பா? ஹிஜாரத், கற்களும் மக்களும் தான் நினைச்சுவாங்க அதுல எரிபொருளாக இருப்பார்கள். ஐ இத்தகுன் நார் அல்லத்தி மாத்தத்து அல்லத்தி, அதாவது இத்தகுன் நார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அல்லத்தி எப்படிப்பட்டது? மாத்தத்துஹா, அதனுடைய ஃபண்டமெண்டல், அதனுடைய அடிப்படை, அதனுடைய அதாவது நெருப்பு மூட்டப்படக்கூடிய அதனுடைய மாத்தா இருக்கு, அடிப்படை இருக்குது. அல்லத்தி துஷ்அலு பிஹா, அதை கொண்டுதான் என்ன செய்யப்படும்? நெருப்பு பற்ற வைக்கப்படும். துதுரமு, இன்னும் இன்னும் அது சூடேற்றப்படும், அது இன்னும் ஜுவாலையாக்கப்படும். இகாதிஹா, அதை எரிக்க வைப்பதற்காக வேண்டி, அதை ரொம்ப நல்ல கொழுந்து விட்டு எரிக்க வைப்பதற்காக வேண்டி அதுல நெருப்புல என்ன செய்யப்படும்? அதாவது தீ மூட்டப்படும், ஊதப்படும். ஊதுறோம்ல, துதுரம்னா என்னது? இன்னும் அதை நல்ல கடுமையான நெருப்புள்ளதாக ஆக்கப்படும், சூடுள்ளதாக ஆக்கப்படும். அது யாரு? இயல் குஃபாரி வல் அஸ்னாம். அப்படி ஈகாதிஹா இயல் குஃபாரு வல் அஸ்னாம், காஃபிர்களும் சிலைகளையும் கொண்டுதான் அந்த நெருப்பு நல்லா மூட்டப்படும், இன்னும் அது ஜுவாலை விட்டு எரியும் அளவிற்கு தூண்டப்படும். அல்லத்தி அபதூஹா மின் தூனில்லா, சிலைகள் எப்படிப்பட்டது? அல்லத்தி, அதை வணங்கினார்களே, மின் தூனில்லா, அல்லாஹ் விட்டு விட்டு அவைகளை வணங்கினார்கள் அல்லவா, அந்த சிலைகளும் வணங்கக்கூடிய காஃபிர்களும் அதை மூட்டுவதற்காக வேண்டிய அதுல நெருப்பு நல்லா கொழுந்து விட்டு எரிவதற்காக உள்ள போடப்படுவார். அவர்களை கொண்டுதான் என்ன செய்யப்படும்? உள்ள நெருப்பு மூட்டப்படும். கௌலிஹி தஆலா இன்னக்கும் வமா தஅபுதூன மின் தூனில்லாஹ் ஹஸபு ஜஹன்னம், இன்னக்கும் நீங்களும், வமா தஅபுது, நீங்கள் எந்த ஒன்றை வணங்கினீர்களோ, மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை அல்லாது யாரெல்லாம் வணங்கினீர்களோ, ஹஸபு ஜஹன்னம், அவைதான் நெருப்பினுடைய கற்களாக இருக்கின்றது. என கால முஜாஹித் ஹிஜாரத்தும் மின் கிபிரித், அதாவது ஒரு நெருப்பு எரியக்கூடிய கற்களாக இருக்கிறது. நெருப்பு மூட்டக்கூடிய கற்கள், சிக்கி முக்கி கல் மாதிரி நெருப்பு மூட்டக்கூடிய கல்லாக இருக்கிறது. ஒரு நெருப்பினுடைய அந்த நரகத்துடைய கல் இருக்கிறது, நெருப்புக்கள். அன்தனு மினல் ஜீஃபத்தி, மிக மிக நாற்றம் உள்ளதாக இருக்கும். மினல் ஜீஃபத்தி, சடலத்தை விட. யுஅதபூன பிஹா, அதை கொண்டு, அந்த நாற்றத்தை கொண்டு என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? அந்த கற்களை கொண்டோ அந்த நாற்றத்தை கொண்டு என்ன செய்வாங்க? அந்த கற்களை கொண்டு யுஅதபூன பிஹா, அதை கொண்டு தொல்லை கொடுக்கப்படுவார்கள், வேதனை அளிக்கப்படுவார்கள். மஅன்னார், நெருப்புடன் வேதனை அளிக்கப்படுவார்கள். உஇத்தத் லில் காஃபிரீன், அது காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கு. ஐ ஹுய்யிஅத் தில்கன் நார், அந்த நெருப்பானது தயாரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. உர்சிதத், இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. லில் காஃபிரீன் அல் ஜாஹிதீன், மறுக்கக்கூடிய அந்த காஃபிர்களை அதனது கண்ணும் கருத்துமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உர்சிதத்துல காஃபிர்களுக்காக வேண்டி. அப்ப இந்த இடத்துல அந்த ஆயத்தை பாருங்க இன்னொருக்க. இன்னக்கும் வமா தஅபுதூன மின் தூனில்லாஹி ஹஸபு ஜஹன்னம், அதாவது நீங்கள் வணங்கக்கூடிய அந்த அல்லாஹ் அல்லாத மற்ற விஷயங்களும் சிலைகளும் சரி, ஹஸபு ஜஹன்னம், ஜஹன்னத்துடைய எரிக்கட்டைகளாக ஆகிவிட்டீர்கள். இது கல்ல எரிக்கட்டைகளாக ஆகிவிட்டீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ அந்த அடிப்படையில் தான் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் போது அந்த நரகத்துடைய அந்த கற்கள், இந்த நெருப்பு கற்கள் இருக்குது, நெருப்பு பற்றக்கூடிய கற்கள், அது அதாவது செத்த சடலத்தை விட ரொம்ப என்ன செய்யும்? நாத்தம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அது எப்படிப்பட்டது? அதை கொண்டுதான் நரகவாசிகள் நெருப்புடன் என்ன செய்வாங்க? வேதனை செய்யப்படுவார்கள். அப்போ அது காஃபிர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கு. ஹுய்யிஅத் தில்கன் நார் உர்சிதத், எதிர்பார்க்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இல் காஃபிரீன் அல் ஜாஹிதீன், மறுக்கக்கூடிய காஃபிர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, அல்லது ஒரு சிதத்தை எதிர்பார்க்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யனாலூன ஃபீஹா அல்வான் அல் அதாபில் முஹீன், அதிலே அவர்கள் இழிவான மாறுபட்ட பல அதாபுகளை அவர்கள், அதாவது தினுசான வகை வகையான அதாபுகளை அவர்கள் பெறுவார்கள். சும்ம லம்மா தக்கர மா அத்தஹு லிஅதாயி, பிறகு அல்லாஹு தஆலா கூறியதற்கு பின்னால், எந்த ஒன்றை கூறினானோ, மா அத்தஹு, எதை தயாரித்து வைத்திருக்கின்றான், லிஅதாயி, அவனுடைய எதிரிகளுக்காக அல்லாஹ் எந்த ஒன்றை தயாரித்து வைத்திருக்கின்றானோ அதை அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு, அத்தஃபா அலைஹி பிதிக்ரி மா அத்தஹு லிஅவுலியா, அல்லாஹ் என்ன கொஞ்சம் அத்தஃபா அலைஹினா அதன் மீது, அத்தஃபா அலைஹி இன்னும் என்னது, அதன் மீது கொஞ்சம் இரக்கம் காட்டுகிறான். பிதிக்ரி, கொஞ்சம் அப்படி மென்மையாகிறான். இதை கொண்டு பிதிக்ரி மா அத்தஹு லிஅவுலியாஹி, அவனுடைய நேசர்களுக்காக வேண்டி எந்த ஒன்றை தயாரித்து வைத்திருக்கின்றானோ அதை கூறுவதன் மூலம் அல்லாஹ் என்ன செய்யறான்? கொஞ்சம் இறங்கி வருகிறான், அதாவது கொஞ்சம் மென்மையாக நடக்கின்றான், மென்மை இரக்கத்தை காட்டுகின்றான். அதாவது முதல்ல கடுமையா இருக்கு, இங்க இரக்கமா மென்மையா இருக்கிறது.
அலா தரீகத்தில் குரானி, குரானுடைய அந்த வழியின் மீது, ஃபில் ஜமி பைனல் தர்கீபி, குரானுடைய அந்த வழிமுறை, அதாவது ஒன்று கூட்டி கூறுவதில் எதுலாம் பைன தர்கீபி ஒத் தர்ஹீபி. தர்கீபினா என்னது? ஆர்வமூட்டக்கூடிய விஷயத்துல, ஒத் தர்ஹீபி எச்சரிக்கக்கூடிய விஷயத்துல. அப்ப எச்சரிக்கைக்கும் ஆர்வமூட்டலுக்கும் மத்தியில அந்த இணைப்பாக கூடக்கூடிய அந்த குரானுடைய தோரணை அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்யறான்? இது போன்று சொல்லியிருக்கின்றான். பாருங்க, அந்த அடிப்படை சொல்றான், முக்காரணத்தி பைன ஹாலில் அபுராரி வல் ஃபுஜாரி, நல்லோர்கள் தீயோர்களுக்கும் நிலையின் மத்தியிலே ஒரு இணைப்பிற்காக வேண்டி, நல்லோர்கள் இன்னும் தீயோர்களுக்கு மத்தியில் அபரார் லபீன நஃபி நஈம் வைனல் ஃபுஜார் லஃபி ஜஹீம், இப்படி அல்லாஹ்வுடைய குரானுடைய ஒரு வழிமுறை இருக்கு. லஃபி இல்லியின், அது மாதிரி என்னது, அது மாதிரி சிஜ்ஜியின், அது மாதிரி இப்படி அல்லாஹ் என்ன செய்வான்? ஒன்றொன்று இணைத்து காட்டுவதற்காக வேண்டி என்ன சொல்றது வழக்கம். அந்த அடிப்படையில் ஃபுஜார்கள் அபரார்கள், நல்லோர்கள் தீயோர்கள், இவர்களுக்கு மத்தியில் உள்ள இவர்களுடைய நிலைக்கு மத்தியில் உள்ள விஷயத்தை இணைப்பை என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுகின்றான். ஃபக்கால், அது அடிப்படையில் சொல்றான், வபஷிர் லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஐ வபஷிர் யா முஹம்மத் அல் முஃமினீன அல் முத்தகீன். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் முஃமினான இறையச்சவாதிகள் முத்தகீன்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். அல்லதீன கானு ஃபி துன்யா முஹ்சினீன், அவர்கள் உலகிலே ஆகியிருந்தால் எப்படி முஹ்சினீன், உபகாரிகளாக உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களே, அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். வல்லதீன ஜமஉ பைனல் ஈமானி வல் அமலி ஸாலிஹ், இன்னும் அவர்கள் இணைத்தார்கள் எதுக்கு மத்தியில்? ஈமானுக்கும் வல் அமலி சாலிஹ், நல்லமலுக்கு மத்தியிலே ஒன்று இணைப்பை ஏற்படுத்தினார்களே, ஒன்று சேர்த்தார்களே, அதாவது ஈமானும் கொண்டாங்க நல்லமலும் செஞ்சாங்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் என்ன செய்யுங்க? நீங்க அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுறான். என்ன சுப செய்தி? அன்னலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு என்ன இருக்குது? அதாவது ஓடக்கூடிய கீழா ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கின்றது. ஐ பி அன்னலஹும் ஹதாயிக்கும் வபசாத்தீன், பி அன்னலஹும் ஹதாயிக்க வபசாத்தீன், அவர்களுக்கு இருக்கிறது ஹதாயிக்க தோட்டங்களும், பசாத்தீன் இன்னும் வந்து கார்டன்ஸ், அதாவது இன்னும் பல வகையான அந்த தோட்டங்களும் இருக்கின்றது. தாத்தி அஷ்ஜாரின் மசாக்கினின், அதாவது மரங்களுடைய, இன்னும் அவர்களுக்கு தங்கும் இடங்களுடைய. அங்க மசாக்கினா மஸ்கன், அழகா இருக்கவும் முடியாது, கெஸ்ட் ஹவுஸ். அதாவது என்ன செய்வாங்க? அந்த தோட்டத்தில் போய் நினைச்சுவாங்க, தோட்டத்தில் இருப்பாங்க. தோட்டத்தில் வந்து பொதுவாக எல்லா தோட்டம் பாருங்க, இப்போ உதாரணமா ஈசிஆர் ரோட்லாம் இருக்கக்கூடிய தோட்டங்களா இருக்கட்டும், அரபியில் வைக்கக்கூடிய தோட்டங்களா இருக்கட்டும், பார்த்தோன்னு சொன்னா இப்போ தாயிஃப் பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்குன்னு சொன்னா, தோட்டம் பெருசா இருக்கும், அங்கே கெஸ்ட் ஹவுஸ் தங்குறதுக்காக வேண்டிய விஸ்திராக வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி என்னது மசாக்கின் என்ன இருக்குது? இப்ப மரங்களுடைய இன்னும் இஸ்திராஹத்துடைய, அதாவது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய, ஆராம் பண்ணக்கூடிய மஸ்கனுடைய தோட்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. தஜ்ரி மின் தஹ்தி குசூரிஹா மசாக்கினிஹா அன்ஹாருல் ஜன்னா, தஜ்ரி ஓடும், மின் தஹ்தி குசூரிஹா அதனுடைய கோட்டைகளுக்கு மத்தியிலே, கோட்டைக்கு கீழாக, மசாக்கினிஹா அதனுடைய மஸ்கன் தங்கக்கூடிய இடங்களுக்கு கீழாக ஓடிக்கொண்டிருக்கும், அன்ஹாருல் ஜன்னா சொர்க்கத்துடைய ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். குல்லமா ரிசுகு மின்ஹா மின் சமரத்தின் ரிஸ்கா, ஐ குல்லமா ஓ அத்து அத்தான், எப்பொழுதெல்லாம் அவர்கள் கொடுக்கப்படுகிறார்களோ, ருசிகு ரிஸ்கன் மின் சிமாரில் ஜன்னதி, சொர்க்கத்துடைய பழங்களிலிருந்து அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் பழங்கள் கொடுக்கப்படுமோ, காலு சொல்லுவார்கள், ஹாதல்லதி ருசிக்னா மின் கபுல், ஐ ஹாதா மிஸ்லு தஆம் இல்லதி குத்திம இலைனா கப்ல ஹாதிஹில் மர்ரா, இந்த முறைக்கு முன்பாக எங்கள் பக்கம் முற்படுத்தப்பட்ட உணவை போன்று இது இருக்கிறது அல்லவா. ஆதா, இது மிஸ்லு தாம் உணவை போன்று. எந்த உணவு? அல்லது எப்படிப்பட்டது? குத்திமை இல்லைனா எங்களுக்கு முற்படுத்தப்பட்டது, கபில ஹாதியில் மர்றா, இந்த முறைக்கு முன்னாடி அதான் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அந்த உணவு போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கால் முஃபஸ்ஸிர்னு சொல்றாங்க, இன்ன அஹ்லல் ஜன்னதி யுர்ஸகூன மின் சிமாரிஹா, சொர்க்கவாசிகள் அவருடைய பழங்களிலிருந்து அவர்களுக்கு உணவளிக்கப்படுவார்கள். தீஹிம் பிஹில் மலாயிகத்து, மலாய்க்குமார்கள் நினைச்சுவாங்க, அதை கொண்டு அவர்களிடம் வருவார்கள். ஃபைதா குத்திம லஹும் மர்ரத்தன் சானியா, இரண்டாம் முறை அவர்களுக்கு அந்த பழங்கள் முற்படுத்தப்படும் பொழுது, காலு சொல்லுவாங்க, ஹதல்லதி அதைத்துமூனா பிஹி மின் கபுல், ஹதல்லதி இதுதானே அதைத்துமூனா நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்தீர்கள், பிஹி அதை கொண்டு வந்தீர்கள், மின் கபுல் இதற்கு முன்னால். தகூலுல் மலாய்க்கத்து, மலாய்க்கத்தில் சொல்லுவாங்க, குல் யா அப்தல்லாஹ், அல்லாஹ்வின் அடியானே சாப்பிடுப்பா, ஃபல்லௌனு வாஹிதுன் வத்தாமு முக்தலிஃபுன், என்ன ஃபல்லௌனு வாஹித், நிறம் ஒன்றாகத்தான் இருக்கும், ஆனால் சுவை வேறு மாறுபட்ட நிலை இருக்கும். வரதுல முன்னாடி வந்து சில இடத்துல, அதாவது ஃபல்லஃபுது வாஹிதுன் வல் மஅனா முக்தலிஃபுன், பலாகத்துல ஒரு இதில் வச்சு, லஃபுது வாஹிதுன் வார்த்தைகள் ஒன்றாகத்தான் தெரியும், ஆனால் வல் மஅனா அந்த கருத்துக்களை பார்த்தீங்கன்னா முக்தலிஃபுன் மாறுபட்டதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்பதாக வந்து செல்லவா. அதே போலதான் இது, அதே போலதான் இதுவும். அப்போ
பார்த்தா என்னது நிறங்கள் ஒன்றாக இருக்குமானால் அன்றைய ருசி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா வேற மாதிரி. ஏன்னா குரான்லேயே வருதுல, ஒரு முறை ஒரு பக்கம் கடிப்பார் ஒரு ருசியா இருக்கும், அடுத்த பக்கம் அதாவது விளக்கத்துல இன்னொரு பக்கம் கடிப்பார் அது ஒரு டேஸ்டா இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு எனது சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹுத்துல அவ்வளவு தயாரிப்புகளை செய்து வைத்திருக்கின்றான். மனம் குளிரும்படியாக, கண்கள் குளிருது, மனம் குளிரும், கண்கள் குளிரும் வகை வகையான விதவிதமான இன்பங்கள் சொர்க்கத்துடைய அந்த பூஞ்சோலையில், சொர்க்க ஜுவாலை, சொர்க்க சோலையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றதே சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பலவிதமான எல்லாவித ஏற்பாடுகளும் செய்து வைத்திருக்கின்றோம். கால தஆலா வஉதூபிஹி முத்தஷாபிஹா, அவர்களுக்கு எனது உத்தூபிஹி முத்தஷாபிஹை முத்தஷாபிஹம் ஃபி ஷக்லி வல் மன்லரி, அவருக்கு என்ன செய்யப்படும் தோற்றத்திலேயும், மன்லர் அதாவது பார்க்கறது தோற்றம், அதாவது ஷக்கல்னா தோற்றம், மன்லர்னா என்னது அதனுடைய பார்க்கும்போது எப்படி தெரியும், பார்வையில் அது கண்ணுக்கு எப்படி தெரியும், ஒரே போல தெரியும், பார்க்கறதுக்கு எப்படி தெரியும், ஒரே மாதிரி தெரியும். அதே நேரத்தில் லாஃபி தாமி வல் மஹ்பிரி, ஆனால் லாஃபி தாமி அதனுடைய டேஸ்ட்ல பார்த்தோன்னு சொன்னால் அதே மாதிரி அதுடைய மஹ்பர், அதனுடைய விஷயத்தில் அதனுடைய மஹ்பரை பார்த்தோன்னு சொன்னால் அதனுடைய சுவையில டேஸ்ட்ல பார்த்தோம்னு சொன்னா அவன் மஹ்பருங்கிறது மன்லருக்கு நேர் எதிர். மன்லர்னா கண்ணால் பார்க்கறது, மஹ்பர்னா செய்தி கேள்விப்படுறது, செய்தி கேள்விப்படுறதுன்னு சொல்றது மன்லர், அதாவது ஹிலாஃபுல் மன்லருக்கு சொல்றது. அப்போ அதனுடைய டேஸ்ட்டும் சரி, அதனுடைய தோற்றமும் பார்வையிலும் எப்படி அது நிச்சயம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய அதாவது அதனுடைய பார்க்கறதுக்கும் தோற்றத்திலே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய டேஸ்ட்டும் சரி, அதனுடைய உணர்வுகள் சொல்கிறோம், அதனுடைய செய்திகள் பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியும். காலப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யானி ஃபில் லௌனி வல் மஇ, நிறத்திலும் பார்வையிலும், வலைச யஷ்பஹுஹு ஃபித் தாமி, நிறத்திலையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தெரியும், வலைச யஷ்பஹுஹுன்னு சொல்லலாம் ஃபித் தாமி, ஆனால் டேஸ்ட்ல என்ன செய்யாது, அது ஒப்பாக இல்லை. காலப்னு அப்பாஸ் லா யஷ்பஹு ஷைஉன் மிம்மா ஃபில் ஜன்னதி மா ஃபித் துன்யா இல்லா ஃபில் அஸ்மா, லா யஷ்பஹு ஷைஉன், எந்த வஸ்துவும் ஒப்பாகாது, மிம்மா ஃபித் ஜன்னா, சொர்க்கத்தில் எந்த ஒன்று ஆகியிருக்கின்றதோ அதற்கும், மாஃபித் துன்யா, உலகத்தில் எந்த ஒன்று இருக்கின்றதோ அந்த ரெண்டுக்கும் மத்தியில் எந்த ஒப்பீடும் எந்த ஒரு ஒப்புமையும் இருக்காது, இல்லா ஃபில் அஸ்மா, சிர்ஃப் அதாவது பேர்ல மட்டுமே தவிர, பேரில் மட்டும் என்ன செய்யும் ஒப்புமை இருக்குமே ஒழிய வேறு எதுலையுமே அதுல ரெண்டுலையுமே ஒப்புமை இருக்காது என்பதாக சொல்லுகின்றார். அப்ப இது சொர்க்கத்துடைய இன்பத்தை, சொர்க்கத்துடைய உயர்வை காட்டுறதுக்காக சொல்லப்படக்கூடிய சுப செய்தியாக இருக்கு. அடுத்து இன்னும் இருக்குது, அங்கு வந்து மனைவிமார்கள் உலகும் ஃபியா அஸ்வாஜு முத்தஹரா என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றானே, அதுவும் சொர்க்கத்தில் இருக்கின்றது. வலஹும் ஃபீஹா அஸ்வாஜு முத்தஹரா ஐ வலஹும் ஃபில் ஜன்னதி ஜௌஜாத்தும் மின் ஹூருல் ஈன், அப்ப அவர்களுக்கு சொர்க்கத்திலே இருக்கின்றது மனைவிமார்கள். எந்த மனைவிமார்கள்? மின் ஹூருல் ஈன், அதாவது கருவிழி உடையவாள், அதாவது ரொம்ப அழகு கொண்டவர். ஹூருல் ஈனுங்கிறது மிக ஒரு அழகான ஒரு பெண்மணி. அதாவது அதை பற்றி ஹதீஸில் வந்திருக்கிறத பார்க்குறோம், பல இடங்களில் அல்லாஹுத்தஆலா ஹூர்லீன்களை பற்றி சொல்லியிருக்கிறான். அவங்கள பற்றி சொல்லும்போது அவர்கள் தங்களுடைய விரல் நகங்களை உலகிலே காட்டினால் சூரிய ஒளி மங்கிவிடும், அவர்கள் கடலிலே எச்சில் துப்பினால் கடல் நீர் இனித்துவிடும் என்பதாக எல்லாம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான, அவர்களுக்கு எந்தவித இதுவும் கிடையாது. 72,000 ஆடைகள் அணிந்திருப்பாங்க, நான் உள்ள தோல் தெரியும் அளவிற்கு அவருடைய நிறங்கள் அந்த அளவுக்கு ஒளிவிட்டு இருக்கும், ஒளிராக இருக்கும். வலஹும் ஃபில் ஜன்னதி ஜௌஜாத்து மினல் ஹூருல் ஈன் முத்தஹராத்தும் மினல் அக்தாரி வல் அத்னாஸில் ஹிஸ்ஸியத்தி வல் மஅனவியத்தி, முத்தஹராத்துன் பரிசுத்தமானவர்கள், மினல் அக்தாரி அதாவது அழுக்குகள், கதருக்கு பெருமை அக்தார் அழுக்குகளை விட்டுமல், அத்னாஸ் அதுவும் அழுக்குதான், 2 அழுக்குகளை விட்டுமல், அத்னாஸில் ஹிஸ்ஸியத்தி வெளியில தெரியக்கூடிய, உதாரணமா வெளியே தெரியக்கூடிய அழுக்கலா இருக்கட்டும், அதே மாதிரி உள்ள தெரியக்கூடிய அதாவது மான ரீதியாக அழுக்கு. முத்தஹராத்து மினல் அக்தாரி வல் அத்னாஸில் ஹிஸ்ஸியத்தி வல் மஅனவியத்தி, ஹிஸ்ஸியான அழுக்குகள், மானவியான அழுக்குகள். ஹிஸ்ஸியான அழுக்குகள்னா வெளியில தெரியக்கூடியவைகள், வெளியில தெரியக்கூடிய அழுக்குகள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம், அதாவது ரத்தமா இருக்கட்டும், அது ஒரு அசுத்தம்னாலும், அது மாதிரி மலை ஜலங்களா இருக்கட்டும், ஹைல் நிஃபாஸா இருக்கட்டும், இவைகள் எல்லாம், இதுகளை விட்டு இதெல்லாம் வந்து தொட்டா தெரியும்ல, ஹிஸ்ஸினா என்ன, தொடு
கண்ணுக்கு தெரியும், அதுக்கு சொல்ல ஹிஸ்ஸி, உணர முடியும். ஹவாஸே ஹம்சாவால ஒன்று கண்ணால் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம், இல்லை மூக்கை வச்சு வாசனை பிடிச்சி, இல்லை கையை வச்சு தொட்டு, இப்படி ஹவாஸே ஹம்சாவால தெரியப்படக்கூடிய விஷயங்களை ஹிஸ்ஸியான அழுக்களை விட்டு பரிசுத்தமானவள். அதுபோல் மாணவியான உள்ள அழுக்குகள், ஷிஃபா ஒன்லி மாஃபி சுதூர்னு சொல்லலாம் இல்லை, அதாவது வஞ்சகம், காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, போட்டி, பொய், எல்லா விதமான அழுக்குகள், உள்ரங்க அழுக்குகளை விட்டும் பரிசுத்தமானவர்கள். கால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, முத்தஹரத்தும் மினல் கத்ரி வல் அதா, அழுக்குகள் அது மாதிரி என்னது அதானாலும் அதே தான், நோய் தரக்கூடிய அழுக்குகள் என்ன, அந்த அழுக்குகளை விட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவள். முத்தஹரத்துன்னா பரிசுத்தமாக்கப்பட்டவள். ஏ முத்தஹராத்துன், முத்தஹராத்து மினல் அக்தார், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். சரி, அதாவது வலஹும் ஃபில் ஜன்னதி ஜௌஜாத்து மினல் ஹூரில் ஐனி முத்தஹராத்தின், ஜௌஜாத்துன் முத்தஹராத்துன், என்ன முத்தஹராத்துன் தான் சிஃபத், முத்தஹராத்துன் ஜௌஜாத்துன் முத்தஹராத்துன் என்பதாக வரும். சரிங்களா? அப்போ அதே மாதிரி முத்தஹரத்துன் மினல் கத்ரி வல் அதா. வகால முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, முத்தஹரத்தும் மினல் ஹைதி வன் நிஃபாசி, ஹைத் நிஃபாஸை விட்டும் பரிசுத்தமாக்கப்பட்டவள். வல் காயித்தி மலம், வல் பவுல் ஜலம், வல் நுகாம் சளி, இது போன்ற விஷயங்களை விட்டு பரிசுத்தமானவர்கள். வரத அன்ன நிசா அத் துன்யா, வந்திருக்கிறது உலக பெண்மணிகள், அல் முஃமினாத், அதாவது நிசா அன்ன நிசா அத் துன்யா, நிசா அத் துன்யல் முஃமினாத்தி, மோமினான உலகத்துடைய மோமினான பெண்கள் மனைவிமார்கள் இருக்காங்களே, யகுன்ன யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் ஆகியிருப்பார்கள், அஜ்மலு மினல் ஹூரில் ஐன், ஹூருல் ஐனை விட அழகு நிறைந்தவர்களாக, அஜ்மல்னா மிக அழகு கொண்டவர்களாக இருப்பார்கள், இதை விட ஹூர்களை விட மிக அழகு கொண்டவர்களாக இருப்பார்கள். கமா கால தஆலா இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷா, நிச்சயமாக நாம் அவர்களை உருவாக்கி இருக்கிறோம், இன்ஷா உருவாக்குவதாக உருவாக்கி இருக்கிறோம், நல்ல உருவாக்கி இருக்கிறோம். இன்ஷா ஃபஜஅல்னாஹுன்ன அபுகாரா, அவர்களை அபுகாராக, அதாவது கன்னிகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம். உருபன் அத்ராபா, ஒரே ஒத்த வயதுடையவர்களாக இருப்பார்கள். ஒருபன் அத்ராபா, ஒத்த வயதுடையவர்களாக இருப்பார்கள். ஹும் ஃபீஹா காலிதூன், ஐ தாயிமுன்னு சொல்லுவாங்க. ஹும் ஃபீஹா காலிதூன் என்ன, தாயிமுன் நிரந்தரமானவர்கள், அவர்களுக்கு அங்க என்னது எந்த அழிவும் கிடையாது, அழிவு கிடையாது, நிரந்தரமா என்ன செய்வாங்க, சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே என்ன செய்வாங்க, நிரந்தரமா இருப்பாங்க. அதான் சொல்லப்படுது, அவங்க எப்படி நிரந்தரமாக சொர்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அழிவு என்பது கிடையாது. அங்கதான் தாயிமூன்ங்கிறதுனா என்ன அர்த்தம், அதாவது ஹாலிதூன் அப்படிங்கிறதுனா தாயிமூன், அவங்க எப்படி இருப்பாங்க, நிரந்தரமா இருப்பாங்க, எந்த வித இதுவும் கிடையாது. சரி, அப்ப அதுக்கு மேல இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷா ஃபஜஅல்னாஹுன்ன அபுகாரா உருபன் அஸ்ராபா என்பதாக வந்துச்சு. அதாவது அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அல்லாஹ் வந்து அவர்களை கன்னியர்களை அவர்களை படைத்திருக்கிறோம், அல்லாஹ் கன்னிகளாவே அவங்களை படைச்சிருக்கான். சரி, அவர்களுடன் கண்ணலைகளாக ஹூர்லின் என்னும் கண்ணியலும் இருப்பார்கள். அவர்கள் ஒருவராலும் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, நிச்சயமாக நாம் அவர்களை சொந்தமாக இவர்களுக்கெனவே நாம் புதிதாக படைத்திருக்கின்றோம் என்பதா அல்லாஹ் சொல்றோம். அப்போ அவங்க என்ன இன்ஷானா அல்லாஹ் புதிதாக அவங்கள உருவாக்கியிருக்கா, அதுக்கு முன்மாதிரி கிடையாது, அவர்களை கண்ணியர்களாகவே படைச்சிருக்கோம். ஃபஜஅல்னாஹுன்ன அபுகாரா. அப்போ உருபன் அத்ராப், அவர்கள் தங்களுடைய கணவன்மார்களை காதலிக்கும் சக வயதுடையவர்கள், சக வயதுடையவர் என்பதா அல்லாஹ் சொல்றோம். அபு தாயிமூன், அபு ஹும் ஃபியா காலிதுன் தாயிமூன், நிரந்தரமா இருக்கக்கூடியவர்கள். ஹாதா ஹுவ தமாமு சஆதா, இது ஒரு பாக்கியத்தினுடைய நற்பாக்கியத்தின் ஒரு முழுமையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஃபஇன்னஹும் மஅ ஹாதா நஈமி ஃபி மகாமின் அமீன், அவர்கள் இந்த நியாமத்துகளுடன், இந்த வெகுமதிகளுடன், ஃபி மகாமின் அமீன், பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய இடத்துல இருப்பாங்க, பாதுகாப்பான இடத்துல இருப்பாங்க. யஈஷூன மஅ ஸௌஜாத்திஹிம், அவளுடைய மனைமாருடன் வாழ்வார்கள். ஃபி ஹனாயின், அதாவது ரொம்ப குதூகலமாக சந்தோஷமாக. ஹாலிதன், அதாவது யஈஷூன மஅ ஸௌஜாத்திஹிம் ஃபி ஹனாயின் ஹாலிதின் லா யஅதரீஹி இன்கிதாஉ. மனுஷவாங்க, அதாவது ஃபி ஹனாயின் ஹாலிதின், ஃபி ஹனாயின் ஹாலிதின், நிரந்தரமான குதூகலத்திலே. ஹனாயின் ஹாலிதின் நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான குதூகலத்திலே அவங்களுடைய மனைமாருடன் அவர் வாழ்வார்கள். லா யஅதரீஹி இன்கிதாஉன்,
அவர்களுக்கு குறுக்கிடாது. இன்கிதாவன் எந்த விதமான தடையும் அவங்களுக்கு வராது. லா யுஸீபுஹு இன்கிதாவனா எந்த தடையும் எந்த தடங்களும் ஏற்படாது. நிரந்தரமான சுகத்தோடு அவங்க இருப்பார்கள் என்பதா அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட உயர்ந்த அந்த விஷயங்களை சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்காக தயாரித்து வைத்திருக்கின்றான். அதை அனுபவிக்கக்கூடிய நல் பாக்கியங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும். இந்த உலகிலேயும் நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும், மறுமையிலேயும் அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.